எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று ப்ளே பண்ணுறேன். அது என்ன படம் என்று கெஸ் பண்ணி எழுதுங்கோ. அதோட இந்த படத்தில் இந்த குறிப்பாக இந்த காட்சி எனக்கு பிடிச்சதுக்கான காரணங்களையும் எழுதுங்கோ. அதில் வேறவர் இருக்கிறாரோ, அவர் ஒரு அனாதியாக இருந்தவர், ஆனால் பாடுகிற திறமை இருக்கண்டி போட்டு இவ சங்கீதத்தில் எல்லாம் தேர்ந்தவா. ஒரு சிஷியனாக்கி சாப்பாடெல்லாம் கொடுத்து வீட்டோடைய வச்சிருந்து ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து பிரபலியமாக்குறான். ஓகே, இதெல்லாம் நடந்து முடிய அவர் கூட ஒரு கேட்குற கேள்வி ஒரு காரணத்துக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேட்குற கேள்வி, தகப்பனுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அவள் இப்படிப்பட்ட வாடுது. சரி, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கெஸ் பண்ணுங்க. என்ன கோபால், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. என்ன விஷயம்? நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உங்களால சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க பொண்ணா பிறந்துட்டீங்க. நான் சொல்லட்டுமா? உங்க இசையை மதிக்கிற, உங்க இதயத்தை மதிக்கிற, உங்க வார்த்தையை மதிக்கிற, உங்க அழக ரசிக்கிற ஒருத்தர், அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவரையே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சீங்க. ஆனா நீங்க நினைச்சது நடக்கல. அதனால நீங்க ஒண்ணு மனசு ஒடிஞ்சு போயிடல, புத்திசாலித்தனமா ஒரு ஆளை தயார் பண்ணீங்க. புரியல? அது வேற யாரும் இல்ல, நான் தான். இயற்கையிலேயே பொண்ணுங்களுக்கு இருக்கிற வெக்கம் உங்களை சொல்ல விடாம தடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே கேக்குறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்ன? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் உன்னை நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேனா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. எந்த சங்கீதம் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ, அந்த சங்கீதத்தினாலதான். நீ இப்ப சொல்லியே இந்த வார்த்தை, அது மட்டும் எங்க அப்பா காதுல விழுந்திருந்தா உன்னை பணமாக்கி இருப்பாரு. பெரிய போட ராஸ்கல். Get out! Get out!